வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது நம்பர் சிஸ்டம். ஸோ இது நம்பர் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ அதுல ஒரு வெரைட்டி தான் இந்த மாதிரியானது. ஸோ இது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லியா இந்த மாதிரியான சம்ஸ் வந்து அதிகமா கேட்கறாங்க சைக்காலஜின்னு பொறுத்தளவு. ஸோ எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள்ல முக்கியமா கேட்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இது. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா கேட்கறாங்க இந்த டைப் ஆஃப் கொஸ்டின். இது வந்து கொஸ்டின் வந்து பேட்டர்ன் வந்து ஒரே தான், பட் அதை வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கொஸ்டினா கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 20 பேர் உள்ள கூட்டத்தில் ஒவ்வொருவரும் மற்றொருவருக்கு கை கொடுக்க தொடங்கினர். ஹேண்ட் ஷேக் பண்றாங்க அப்படின்னா எத்தனை முறை வந்து ஹேண்ட் ஷேக் நடந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இத பாத்தீங்கன்னா 20 பேர் உள்ள ஒரு கூட்டத்துல. இப்போ நார்மலா 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா 2 பேர் இருக்காங்கன்னா எத்தனை தடவை ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க? ஒரு முறை தான் ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி 3 பேர் இருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கவர் வந்து 2 பேரோட பண்ணுவாரு, செகண்ட் இருக்கவர் 2 பேரோட பண்ணுவாரு, தேர்ட் இருக்கவர் 2 பேரோட பண்ணுவாரு. ஓகேவா? சோ இது பார்க்கும்போது என்ன இருக்கு, 6 டைம்ஸ் வருது, இங்க 2 டைம்ஸ் வருது. சோ இதுக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னா, இப்ப 3 பேர்னா 3 into 2, 2 பேர்னா 2 into 1, அதே 5 பேர்னா 5 into 4. சோ இதுதான் அதோட ஃபார்முலா. அதாவது n இருந்துச்சுன்னா n into n minus 1, n into n minus 1. ஓகேவா? இது 5 into 4. இப்போ இதுல என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பீட் ஆகும். ஒரு முறை ஹேண்ட் ஷேக் பண்ணா போதும். இப்ப ஃபர்ஸ்ட் ஏ பி சி அப்படின்னு 3 பேர் இருக்காங்கன்னா ஏ பியோட பண்றது பி ஏயோட பண்றது ஒண்ணுதான். ஓகேவா? ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதையும் கவுண்ட் பண்ணிருக்கோம். அப்ப இதுல பாதி மட்டும்தான் நடக்கும். இப்ப 6 இருக்குன்னா 6ல பாதி எத்தனை? 3. சோ 3 ஹேண்ட் ஷேக் தான் வந்து ரியலான ஹேண்ட் ஷேக். ஓகேவா? ரிப்பீட்டடா வராம ரியலா நடக்கக்கூடிய ஹேண்ட் ஷேக். அப்ப இந்த ஃபார்முலா என்ன பண்ணணும், இது வந்து ரிப்பீட்டடா வரக்கூடிய வேல்யூஸும் சேர்ந்ததான் இந்த வேல்யூ. இதுல இருந்து என்ன பண்ணணும், டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா அதுதான் யூனிக்கா, அதாவது ஒருத்தர் இன்னொருத்தட்ட ஒரு தடவை மட்டும் ஹேண்ட் ஷேக் பண்றாரு, அந்த கவுண்ட் யூனிக் கவுண்ட் பாத்தீங்கன்னா இதுதான். சோ அதுக்கான ஃபார்முலா வந்து n into n minus 1 divided by 2. எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சு அப்படிங்கறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். சோ இனிமே என்ன பண்ணிக்கோங்க, 20 பேர் உள்ள கூட்டத்துல இல்ல 50 பேர் உள்ள கூட்டத்துல ஹேண்ட் ஷேக் பண்றாங்க அப்படின்னா எத்தனை முறை நடந்திருக்கும் இந்த ஃபார்முலால போட்டுருங்க, n into n minus 1 divided by 2. சோ இங்க ஏன் 2 போடுறோம் அப்படிங்கறதுக்கான இது சொல்லிட்டேன். ஏன்னா அதை வந்து நம்ம என்ன பண்றோம், யூனிக்கான வேல்யூஸ் மட்டும் எடுக்கனால டிவைடட் பை 2 போறோம். என்னங்கிறது ஒருத்தர் இப்ப 3 பேர் இருந்தாங்கன்னா 3 பேர் வந்து என்ன பண்ணலாம், அதுக்கு அடுத்து 3 பேர் வந்து 2 டைம்ஸ் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. சோ அதுதான் n into n minus 1. சோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப இங்க 20ங்கிறப்ப என்ன பண்ணணும், என்னோட வேல்யூ 20 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20 into 19 divided by 2 அடிச்சோம் அப்படின்னா 10. சோ 190 டைம்ஸ் வந்து 20 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிருப்பாங்க. இதே மாதிரி உங்களுக்கு எந்த வேல்யூ கொடுத்திருந்தாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். இது ஷார்ட்கட் ஃபார்முலா. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு மட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா மயில்களின் எண்ணிக்கையானது 1/3 பங்கு குருவிகளின் எண்ணிக்கைக்கு சமம். குருவியானது காகங்களோட எண்ணிக்கையில 2/5 பங்கு சமம். அப்படின்னா மொத்த காகங்கள் வந்து 30. சோ காகம் வந்து எத்தனைன்னு கொடுத்துட்டாங்க, 30 இருக்கு. காக்கா வந்து 30 காக்கா இருக்கு. அப்பனா மயில்களோட எண்ணிக்கை என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்கதை எழுதுவோம். மயில்களோட எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்றேன், மயில்களோட எண்ணிக்கை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அந்த எக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, மயில்களோட எண்ணிக்கையானது 1/3 பங்கு குருவிகளோட எண்ணிக்கை. சோ 1/3 பங்கு குருவினே எழுதிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் எக்ஸ் ஒய் இசட் போட்டோம்னா குழப்பம். சோ குருவினே வச்சுக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குருவிகளோட எண்ணிக்கைங்கிறது காகங்களோட எண்ணிக்கையில 2/5 பங்கு. அப்ப 2/5 காகம். ஆல்ரெடி காகம் எத்தனைன்னு சொல்லிட்டாங்க, 30 காகம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். 30 போட்டோம் அப்படின்னா என்ன வரும், 6 30. சோ 6 12. குருவிகளின் எண்ணிக்கை எத்தனை, 12. அந்த குருவிகளின் எண்ணிக்கை தூக்கி இங்கே போடுங்க, 1/3 into 12. சோ அப்ப எத்தனை வரும், 4. எக்ஸோட எண்ணிக்கை 4. இங்க எக்ஸ்ன்னு கூட போட வேணாம், மயில்களோட எண்ணிக்கைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 4. சோ ஆன்சர் அதுதான், 4 தான் கேட்டிருக்காங்க. சோ இன்னொன்னோட ரிலேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சம்ல ஏதாவது ஒண்ணுக்கு வேல்யூ கொடுத்துருவாங்க. இப்ப காகத்துக்கு 30 கொடுத்த மாதிரி வேற ஏதாவதுக்கு ஒண்ணு கொடுத்துட்டாங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்றோம், காகத்தை வச்சு சப்ஸ்டிட் பண்ணி குருவி கண்டுபிடிக்கிறோம், குருவியை சப்ஸ்டிட் பண்ணி மயிலோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தேர்வில் சரியான பதில் ஒன்றுக்கு 4 மதிப்பெண், தவறான பதிலுக்கு 1 மதிப்பெண் இழக்கிறாரு. அப்போ கரெக்டா எழுதுனதுக்கு 4 மார்க் கொடுப்பாங்க, தப்பா எழுதுனா 1 மார்க் போயிடும். இதுதான் கான்செப்ட். இப்ப மொத்தம் எத்தனை கேள்வி இருக்கு, 50 கேள்வி இருக்கு. ஓகேவா? சோ 50 கேள்வி இருக்கு. அவர் 50 கேள்விக்கு பதில் எழுதிட்டு 50 மார்க் வாங்குறாரு அப்படின்னா சரியான கேள்விகளோட எண்ணிக்கை எத்தனை? ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எத்தனை,
50. அவர் எடுக்கிற மார்க் எத்தனை 50. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இப்ப நான் என்ன பண்றேன், சரி கரெக்ட் ஆன்சர் கொஸ்டினுக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், அதுக்கான ராங் ஆன்சருக்கு வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ங்கிறது எத்தனை, கரெக்ட் ஆன்சர் கொஸ்டினும் ராங் ஆன்சர் கொஸ்டினும் சேர்ந்ததுதான். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸ் கொஸ்டின் வந்து கரெக்டா எழுதியிருக்கான், ஒய் கொஸ்டின் ராங்கா எழுதியிருக்கானா எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினாதான் டோட்டலா 50 கொஸ்டின். சோ இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்து ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க, மார்க் கொடுத்திருக்காங்க. மார்க் எப்படி வரும், கரெக்டான கொஸ்டின் எக்ஸ், மார்க் வேணும்னா என்ன பண்ணணும், ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க், அப்படின்னா எக்ஸ் கொஸ்டினுக்கு 4x மார்க். அடுத்து இங்க வர்றோம் ஒய்ங்கிறது என்ன, தவறானதுக்கு 1 மார்க் லெஸ் பண்ணுவாங்க, அப்ப 1 மார்க் தான், அப்போ ஒய் மார்க்க வந்து லெஸ் பண்ணுவாங்க, சோ மைனஸ் ஒய் வரும். அப்போ டோட்டல் மார்க்ங்கிறது என்ன, கரெக்டான கொஸ்டினுக்குரிய மார்க் மைனஸ் தப்பான கொஸ்டினுக்குரிய மார்க். அப்ப 4x மைனஸ் ஒய்ங்கிறது 50 மார்க்குக்கு ஈக்குவல். இது நம்பர் ஆஃப் கொஸ்டின், இது நம்பர் ஆஃப் மார்க், இங்க ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். இங்க மேபி 100 கொடுத்திருந்தாங்கன்னா இங்க 100 அப்படின்னு போடணும், அவ்வளவுதான். இப்ப 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. சோ எப்பயும் போல சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்க போறோம். இந்த ஈக்குவேஷனை பார்த்தாலே தெரியுது, 1 பிளஸ் 1 மைனஸ் இருக்கு, டைரக்டா கூட்டினாலே என்ன ஆயிரும், ஒய் கேன்சல் ஆயிரும். சோ 5x is equal to 100, x is equal to 20. சோ ஆன்சர் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க, சரியான கேள்விங்கிறது எக்ஸ், சோ 20. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, பள்ளியில மொத்தம் 420 மாணவர்கள் இருக்காங்க, ஒவ்வொரு 20 மாணவர்களுக்கும் ஒரு மாணவர் தலைவர் உள்ளார் எனில் மொத்தம் எத்தனை தலைவர். சோ இதுவுமே அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். எப்படி ஹேண்ட் ஷேக்கிங் அடிக்கடி கேட்கறாங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ராணுவத்துல இத்தனை பேத்துக்கு ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரியும் கொஸ்டின்ஸ் வரலாம். இங்க என்ன சொல்லிட்டாங்க, மொத்தம் 420 பேர். இந்த 420 பேர்ல எத்தனை குரூப் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். எத்தனை குரூப்னா என்ன அர்த்தம், அந்த குரூப்ல யாரா இருப்பா, இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துட்டோம்னா 20 மாணவர்கள் இருப்பாங்க, இந்த 20 மாணவர்களுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு, அப்ப இவங்க சேர்ந்ததுதான் ஒரு குரூப். இதே மாதிரி எத்தனை குரூப் இருக்குன்னு கண்டுபிடிச்சாலே அத்தனை தலைவர்கள் இருப்பாங்க, ஓகேவா. சோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு குழுல எத்தனை பேர் இருக்காங்க, 20 + 1 21 பேர். அப்ப நம்ம என்ன பண்ணணும், 420 21ஆல வகுத்து எத்தனை குரூப் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சோ அத்தனை குரூப்புக்கும் அத்தனை தலைவர் இருப்பாங்க, ஒரு தலைவர் இருப்பாங்க. அப்ப அது எத்தனை தலைவர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சலாம். சோ இப்ப இதுக்கு என்ன, 420 divided by 21. இந்த 21 என்ன, 20 பேர் பிளஸ் அந்த ஒரு தலைவர். சோ 21ஆல வகுத்தோம் அப்படின்னா அடிச்சோம்னா 20 இருக்கும். சோ மொத்தம் 20 குழுக்கள் இருக்கும், இந்த ஒவ்வொரு குழுக்கும் ஒவ்வொரு தலைவர் கண்டிப்பா உள்ள இருப்பாரு. சோ அப்ப 20 தலைவர்கள் இருப்பாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இதெல்லாம். சோ இங்க வந்து 21ஆல வகுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும். அடுத்து, வாழைக்குலையில ஒரு சுற்றுல உள்ள பழங்களோட எண்ணிக்கை, அதாவது வாழைத்தார் இருக்கு இல்லையா, அந்த வாழைத்தார்ல நிறைய சுற்றுகள் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் சுற்றுல உள்ள பழங்களோட எண்ணிக்கை வந்து 2வது சுற்றுல உள்ளதை போல 1/4 மடங்கு அதிகமா இருக்கு, ஓகேவா. அடுத்து 2வது சுற்றுல இருக்கக்கூடிய அந்த பழங்கள் வந்து முதல் சுற்றை விட 3 பழங்கள் குறைவா இருக்கு அப்படின்னா முதல் சுற்றுல எத்தனை பழம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா 2 சுற்று இருக்கு. சோ நான் முதல் சுற்றுல உள்ள பழத்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், 2வது சுற்றுல பழத்தை ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இது 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ற மாதிரி வரும். சரி, அப்ப என்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, முதல் சுற்றில் உள்ள பழங்களின் எண்ணிக்கை எக்ஸ். சோ இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, 2வது சுற்றில் உள்ளதை போல் 1/4 மடங்கு அதிகம். அப்ப 2வது சுற்றுல எவ்வளவு இருக்கு, ஒய். அந்த ஒய்யோட எவ்வளவு அதிகம் பாத்தீங்கன்னா 1/4 மடங்கு. அப்ப ஒய் டிவைடட் பை 4 மடங்கு அதிகம், ஓகேவா. சோ 2வது சுற்றில் உள்ளதை போல் 1/4 மடங்கு அதிகம், ஓகேவா. சோ அப்ப y + y/4 அப்படிங்கிறது கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். 2வது ஈக்குவேஷன் என்ன சொல்றாங்க, 2வது சுற்றில் உள்ளது வந்து 2வது சுற்றில் எவ்வளவு இருக்கு, y. இது எதுக்கு சமம் அப்படின்னா முதல் சுற்றை விட 3 பழங்கள் குறைவு. முதல் சுற்றுல x இருக்கும். சோ x - 3க்கு ஈக்குவலா இருக்கும். சோ இது 2வது ஈக்குவேஷன். இப்ப என்ன பண்ணோம், 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போறோம். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சோ x is equal to y + 3 வரும். இந்த y + 3 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, அப்ப எல்லாமே y-ஆ மாறிடும். சோ இதுல இருந்து இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த எக்ஸுக்கு பதிலா இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஏதோ பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். y + 3 is equal to y + y/4. இல்ல இந்த y இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். சோ அப்போ y ஓட வேல்யூ என்ன வரும், 12.
ஓகேவா? சோ 12 தூக்கி இங்க போடுங்க. 12 தூக்கி இங்க போட்டோம்னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 15. அப்போ எத்தனை பழங்கள் முதல் சுற்றுல இருக்கும் அப்படின்னா 15 பழங்கள். ஓகேவா? சோ இதுதான் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க. ஒரு எண்ணுடன் 21 கூட்டினால் கிடைக்கும் எண் அந்த எண்ணுடன் 5 கழித்தால் கிடைக்கும் எண்ணின் 3 மடங்கிற்கு சமம். சோ இதுவுமே ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் அந்த எண்ணை x ன்னு வச்சுக்கலாம். அந்த x ஓட என்ன செய்றாங்க? 21 கூட்டுறாங்க. சோ x + 21. இது எதுக்கு சமம் அப்படின்னா கிடைக்கும் எண், இந்த கூட்டினா கிடைக்கக்கூடிய எண் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா அந்த எண்ணுடன், அதே எண்ணுடன் x 5 கழித்தால் இதுல இருந்து 5 கழிக்கிறோம். கிடைக்கும் எண், அதாவது கிடைக்கக்கூடிய எண்ண x - 5 இருக்கும். அந்த கிடைக்கும் எண்ணோட 3 மடங்கிற்கு சமம். 3 மடங்கு என்ன பண்ணணும்? 3ஆல பெருக்கணும். இப்ப இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்ப சால்வ் பண்ணி x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். சோ x + 21 = 3x - 15. x இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 2x ன்னு வரும். இந்த 15 அந்த பக்கம் கொண்டு வந்தா பிளஸ் ஆயிரும். சோ 6 36 அடிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? 18. சோ அப்ப x ஓட வேல்யூ அப்படிங்கிறது 88. இது ஒரு மெத்தட். இது நம்ம ஆன்சர்ல இருந்து வருவோம். ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இப்ப அந்த எண் வந்து 11ன்னு எடுத்துக்கோங்க. 11ஓட என்ன பண்ணணும்? 21 கூட்டணும். 21 கூட்டணும்னா என்ன வரும்? 32. இந்த 32 எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அந்த எண்ல இருந்து 5 கழிக்குங்க. 11ல இருந்து 5 கழிச்சா 6. 6ஓட 3 பெருக்குங்க. பெருங்க 3 18க்கு ஈக்குவலா இருக்குமா? 18 32 ஈக்குவலா இல்ல. அப்ப இந்த ஆப்ஷன் இல்ல. அடுத்து 16க்கு வரோம். 16ஓட 21 கூட்டணும் அப்படின்னா என்ன வரும்? 37 அப்படிங்கிறது வரும். இந்த 37ங்கிறது 16ல இருந்து 5 கழிச்சா 11. 11ஓட 33 கூட்டணும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா இருக்கணும். இருக்கா? இல்ல. அப்ப 18க்கு வர்றோம். 18க்கு செக் பண்ணலாமா? சோ 18ஓட 21 கூட்டணும் அப்படின்னா 39. இந்த 39ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 18ல இருந்து 5 கழிச்சா 13. 13ஓட 3 பெருக்குனா 39 வருது. அப்ப இது ரெண்டு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சோ இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ட்விஸ்டடா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ல இருந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஃபைனல் क्वेश्चन பாருங்க. ஒரு எண்ணின் வித்தியாசம் 63. 2 எண்களோட வித்தியாசம் 63. அவற்றின் கூட்டுத்தொகையில் உள்ள 2 எண்களை திருப்பி போட்டாலும் ஒரே மாதிரியாக இருக்கும் எனில் அவற்றில் பெரிய எண் என்ன? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 எண்களோட வித்தியாசம் 63. அதாவது 2 எண்ணுனா எக்ஸ் ஒய் ஏதோ சம் வேல்யூஸ் இருக்கு. 63 கூட்டினோம்னா 63 வருது. இப்போ இந்த கூட்டுத்தொகையில இது வித்தியாசமா? சோ கழிச்சா 63 வருது. கூட்டுத்தொகைன்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டையும் கூட்டும் போது எக்ஸ் ஒய்னு கூட்டும் போது கூட்டுத்தொகையில் உள்ள 2 எண்களை, இந்த எக்ஸோட 2 டிஜிட் இருக்கும் இல்லையா, அந்த 2 டிஜிட்டை திருப்பி போட்டா இதையும் திருப்பி போட்டாலும் ஒரே மாதிரியா இருக்கும். 2 எண்களை திருப்பி போட்டாலும் ஒரே மாதிரியாக இருக்கும். அவற்றில் பெரிய எண் என்ன? இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த சம்ம. சோ இந்த மாதிரியான இது சம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன்ல இருந்து போடுறது தான் பெஸ்ட். இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதை விட ஆப்ஷன்ல இருந்து போறதுதான் பெஸ்டா இருக்கும். ஏன்னா இதை திருப்பி போட்டாலும் ஒரே மாதிரியா இருக்குங்கிற கண்டிஷன் வரதுனால நம்ம ஆப்ஷன்ல இருந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம் 91. இப்ப 91ங்கிறது என்ன? அந்த 2 நம்பர் இருக்கு. 2 நம்பர் எக்ஸ் அண்ட் ஒய்ல பெரிய நம்பர். சோ இப்ப 91ங்கிறது பெரிய நம்பர். அப்ப இன்னொரு நம்பர் வந்து சின்ன நம்பர். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் என்னது? 63. அப்ப என்ன அர்த்தம்? 91ல இருந்து 63 கழிச்சோம்னா இன்னொரு எண் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சலாம். 63 கழிச்சோம்னா என்ன வரும்? 13ல 3 போச்சுன்னா 8, 5ல 8ல 6 போச்சுன்னா 2, 28. அப்ப 91 28 இதை கழிச்சு பாருங்க 63 அப்படிங்கறது வரும். சோ அப்ப இது பெரிய நம்பர், இது சின்ன நம்பரா இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? 2 எண்களை கூட்ட போறோம். இந்த 2 எண்களை கூட்டும் போது இந்த 2 எண்களை திருப்பி போடுங்க. இங்க 19, இங்க 82ன்னு வரும். திருப்பி போட்டா ஒரே மாதிரியா இருக்கா? இல்ல. அப்ப இந்த ஆப்ஷன் தப்பு. ஓகேவா? அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணுவோம். பிங்கிற ஆப்ஷன் செக் பண்ணுவோம். 92. 92ல இருந்து 63 கழிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? இன்னொரு நம்பர் கிடைக்கும். 63 கழிச்சோம்னா 12ல இருந்து 3 கழிச்சோம்னா 9, 8ல இருந்து 6 போச்சுன்னா 2. சோ 29ன்னு வரும். 92, 29 இது ரெண்டையும் கூட்டும் போது என்ன ஆகுது? இந்த 2 நம்பரையும் திருப்பி போடுறோம். 29 வருது. இங்கேயும் 29 வருது. சரி, இதை திருப்பி போனோம்னா 92. அப்ப 92ங்கிறது இந்த நம்பர் மாதிரியே இருக்கு, 29ங்கிறது இந்த நம்பர் மாதிரியே இருக்கு. சோ திருப்பி போட்டாலும் என்ன ஆகுது? ஒரே மாதிரியான நம்பர் தானே வருது. சோ இதை கூட்டினாலும் ஒரே வழி தான் வரும், இதை கூட்டினாலும் ஒரே வழி தான் வரும். அப்போ ஆப்ஷன்ங்கிறது 92 தான். புரியுதா உங்களுக்கு? இதே மாதிரி நீங்க 41 கண்டுபிடிங்க. 41ங்கிறது பெரிய நம்பரா இருக்காது. ஏன்னா 41ல இருந்து 63 கழிக்க முடியாது. அப்ப இந்த ஆப்ஷன் வரவே
செய்யாது, ஸ்டார்டிங்லேயே சொல்லலாம். அடுத்து 83க்கு செக் பண்ணி பார்த்தலாம். 83ல இருந்து 63 போச்சு அப்படின்னா 20 கிடைக்கும். 20ங்கிறது இன்னொரு நம்பர், இது 83ங்கிறது பெரிய நம்பர். இப்ப இதுக்கு என்ன பண்றோம், திருப்பி படிங்க. இது 38, இங்க வந்து 02ன்னு வரும். இது ரெண்டும் ஈக்குவலா இல்ல. அப்ப இந்த ஆப்ஷன் தான். இதை பார்த்தவனே சொல்லிடலாம். 29 29 வருது, 92 92 வருது. அப்ப திருப்பி போட்டாலும் ஒரே மாதிரியான நம்பர் தான் வருது அப்படின்னா இதுதான் ஆன்சர். சோ இந்த மாதிரியான சம்முக்கு உங்களுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா ஆப்ஷன்ல இருந்து போய் கொடுத்துருக்க கண்டிஷன் கரெக்டான்னு செக் பண்ணுங்க. அதுதான் ஈஸியான ஷார்ட்கட்ஸ். சோ இந்த மாதிரி தான் நம்பர் சிஸ்டத்துல கேட்பாங்க. கொஞ்சம் பசில் மாதிரி இருக்கும், புதிர்னு சொல்லுவாங்களா, புதிர் கணக்குகள் மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். அதனாலதான் நான் உங்களுக்கு இதை போட்டிருக்கேன். இது ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா சைக்காலஜில எல்லா டாபிக்ஸுமே நம்ம கவர் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ சைக்காலஜி முடிச்சதுக்கு அப்புறம் ஜிகே டாபிக்ஸ் பார்க்கலாம். ஸோ சைக்காலஜி இந்த சம்ஸ் மட்டும் பார்க்காதீங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய மாடல் கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. பிராக்டிஸ் பண்ணும்போது தான் ஸ்பீடு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே இதுதான் இந்த மெத்தட்ல பண்ணாதான் ஈஸி அப்படிங்கிற தாட் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் முடியும். நிறைய வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, குவிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா ஆன்சர் ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம். சைக்காலஜில 30 மார்க் எவ்வளவு கொஸ்டின் இருக்கோ அத்தனை மார்க்கும் நீங்க கண்டிப்பா எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.